இன்றைக்கி நம்ம ப்ளம்பிங் ஒர்க்கில் ஆல்ரெடி இது உனக்கு கிடச்சிது, தேடி பார்த்தா கிடச்சிது. இப்போ அது ரீப்ளேஸ் பண்ணணும். இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். உடஞ்சிருச்சு, இது டோட்டலாக ஜாம் ஆயிருக்கு. இந்த போர்டு நெட்லாம் கழட்டினா கண்டிப்பாக உடனே செட்டப்பே வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் இது நம்ம லேத்து 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று ஹீட் பண்ணி கழட்டுறது, இன்னொன்று நம்மகிட்ட லேத்து மிஷின் இருக்குது. லேத்தில் டர்னிங் பண்ணி தட்டி எடுக்கிறது 2 சாய்ஸ் தான். ஆனால் இது லேத்தில் டர்னிங் பண்ணும்போது டேமேஜ் ஆகாமல் பண்ணணும். அதே சமயம் ஹீட் பண்ணும்போது இந்த உள்ளே இருக்க ஓரிங் போயிடாமல் பார்த்துக்கணும். அதனால் இதை கழட்டவும் முடியாது. ஸோ டேமேஜ் ஆகாமல் பண்ணணும். எப்படின்றத நீ வீடியோ தட்டி கழட்டி பார்க்கலாம், ஹீட் பண்ணி கழட்டி பார்க்கலாம். ஹீட் பண்ணால் உள்ளே இருக்க அந்த கேஸ்கட் ப்ராப்ளம் ஆயிரும். அப்புறம் அது வழி லீக் ஆகும், செக்ஷன் கிடைக்காது. அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த செட்டப் வாங்க போனால் உங்களுக்கு 150 ரூபா 200 ரூபா வரும். ஸோ இந்த ஃபிட்டிங் நம்மகிட்ட இருக்குது. அடிக்க தான் பிளான் பண்ணேன். இதை கூட கழட்டி பிளான் பண்ணலாம். இந்த ஃபிட்டிங் இருக்குது. பூஸ் தேடி பார்த்தா கிடச்சிச்சு. ஒன்றே ஒன்று இருக்குது. இதை இப்படியே எடுத்துட்டோன்னா நம்ம முடிஞ்சுது. பம்ப் ஒர்க்கு முடிச்சிடலாம் அன்றைக்கி. அவ்வளோ உயரத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும். பைப்லாம் போட்டாச்சு, இருக்க பைப் யூஸ் பண்ணியாச்சு. இது எப்படி கழட்டுறன்றதை நீங்கள் ஈஸியாக. இதான் ஃபுல் வீடியோ. ஓகே.